இன்றைய தினம் உங்களோடு ஒரு அழகான தலைப்பிலே கலந்துரையாடி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன அந்த அழகான தலைப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் சுந்தர் அப்படின்னாவே இந்தியில் அழகும்பாங்க, அதே போல் தமிழில் சுந்தரம் அப்படின்னாலும் அழகு அப்படின்னு அர்த்தம். சுந்தரகாண்டம் அப்படின்னாவே அழகான காண்டம். சுந்தரகாண்டத்தில் எல்லாமே அழகு. இந்த சுந்தரகாண்டம்ங்கிறது என்ன? ராமாயணத்தில் ஒரு பகுதி, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த சுந்தரகாண்டங்கிறது ராமாயணத்தில் 5வது காண்டம், மிக முக்கியமான காண்டம். மிக முக்கியமானது மட்டுமல்ல, மிக அழகானதும் கூட. மிக அழகானது மட்டுமல்ல, எல்லோராலும் விரும்பி படித்து ஆனந்தப்படக்கூடிய ஒரு காண்டம் சுந்தரகாண்டம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம். அவங்களுடைய குடும்பத்தில் துயரங்கள் நிரம்ப இருக்கும், மனக்கவலையோடு இருப்பாங்க, பலவிதமான பிரச்சனைகள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சில பேர் பார்த்து, நீ சுந்தரகாண்டம் படி, உனக்கு நிம்மதி கிடைக்கும், சரியாயிடும், நல்லது நடக்கும், சுந்தரகாண்டத்தை படியும்பாங்க. உடனே எல்லோரும் சுந்தரகாண்டம் படிப்பாங்க. அதை பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு படி வேலை போய் சில பேர் சுந்தரகாண்டத்தை ஒரு 10 பக்கங்களை ஒரு 100 புத்தகமாக போட்டு எல்லாருக்கும் கொடு, அதனால் உனக்கு ஒரு நல்லது கிடைக்கும்பாங்க. சுந்தரகாண்டத்தினால் இவ்வளோ நல்லதா? சுந்தரகாண்டம் இவ்வளோ நல்லது செய்யக்கூடிய வலிமை மிக்கதான்னா கண்டிப்பாக ஆமாம். சுந்தரகாண்டம் மிக மிக வலிமையானது. அதை படிப்பவர்களுக்கும் வலிமையை தரக்கூடியது சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தை கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது படித்தாங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தை ஆன்மீக சிந்தனை மிகுந்த குழந்தையாக, மிக வலிமை மிகுந்த குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. வேதங்கள், இவ்வளோ வேதங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது. அந்த வேதங்கள் புராணங்கள் கூறும் புண்ணியங்கள் எல்லாம் இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கும். பல பேர் கேள்விப்பட்டிருக்கோம். 7.5 நாட்டு சனிம்பாங்க, அஷ்டமத்து சனிம்பாங்க, நவகிரக தோஷம்பாங்க. இதெல்லாம் சுந்தரகாண்டத்தால் படிக்கிறதுனால நீங்கிடும் அப்படிம்பாங்க. சுந்தரகாண்டத்தை படித்து அந்த சுந்தரகாண்டத்தின் நாயகனான அனுமனை வழிபட்டால் அறிவு, ஆற்றல், நற்பண்புகள், புகழ், வலிமை, தேக ஆரோக்கியம், நாணயம்னா சொல் நயம், நாணயம்னா அந்த நாணயத்தோட வாழக்கூடிய நாணயம். அத்தோட துன்பங்கள், துயரங்கள், மனக்கவலைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு மன தைரியம் எல்லாமே கிட்டிடும். மன நிம்மதி கிடைக்கும், நல்லது நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை எல்லார்கிட்டையும் இருக்குது. படிக்க இந்த சுந்தரகாண்டத்தை படிக்க வலிமை கிட்டி, வளம் பெருகி, குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகி, துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்கது இந்த சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தை எந்த அளவுக்கு நாம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவானை மிக நெருங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பகவான்கிட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு மன திருப்தி கிடைக்கும் நமக்கு. நான் முன்னாலே சொன்னது போல் சுந்தரகாண்டம் அப்படின்னாவே அழகு தான். சுந்தர் அஞ்சனை மைந்தன் தான் அனுமான். அனுமானுடைய அம்மா அஞ்சனை. அவங்க அனுமானுக்கு வைத்த இயற்பெயர் சுந்தரம். அதனால தான் அந்த காண்டத்துக்கு பேர் சுந்தரகாண்டம். ஏன்னா இதில் முழுமையாக நிரம்பி நின்று நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அனுமான். சுந்தரகாண்டம் எல்லாமே அழகு அப்படின்னு சொல்கிறோம். அதில் வரக்கூடிய அசோகவனம் அழகு, வானரர்கள் அழகு, அதில் வரக்கூடிய சொற்கள் அழகு, நல்ல பலன் தரும் மந்திரங்கள் அழகு. இந்த காண்டம் முழுவதுமே காணப்படும் அனுமான் மிக அழகு. அதாவது இந்த சுந்தரகாண்டங்கிறதுல ஒரு முக்கியமான கருத்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, மனிதனாக பிறந்த யாரும், மனிதனாக பிறவி எடுத்துட்டோம், நம்ம வாழ்க்கையில் முழுக்க இன்பமே இருக்கணும்னு சொல்ல முடியாது. இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கைன்னு நல்லா தெரியும். துன்பங்கள் நிறைந்து வரும்,
அதெல்லாம் கடக்கணும், பிறவிக்கு பெருங்கடலை கடக்கணும். ஸோ மனிதனுக்கு துன்பங்கள் இருக்குது. மனிதனுக்கு மட்டும் இல்லை, மனிதனாய் அவதாரம் எடுத்த ஆண்டவன் கடவுள் ராமன், திருமாலுடைய அவதாரம், அவருக்கும் துன்பங்கள் இந்த அவதாரத்தில் பார்க்கணும். நீங்கள் அவருடைய மனைவி மகாலட்சுமி தாயார் ராமனுக்கு சீத்தையாக மனைவி ஆகிறாங்க. அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளவு, அவ்வளோ கஷ்டங்களே படுறாங்க. இந்த இதில் ஒரு பெரிய அரண்மனையில் ஒரு பெரிய மகா சக்கரவர்த்திக்கு மகளாக பிறக்கிறாங்க. பிறந்து இன்னொரு இடத்துக்கு பெரிய ஒரு சக்கரவர்த்தி திருமகனுடைய மனைவியாக போகிறாங்க. அங்கேயும் அரண்மனை வாழ்வு. அதெல்லாம் போய் தியாகம் பண்ணி கானகத்தில் போய் வாழ்ந்துறாங்க. கானகத்தில் வாழ்ந்து கானகத்தில் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அத்தோட ராவணனுக்கு வந்து சீத்தையை அபகரிச்சுட்டு போய் அசோகவனத்தில் சிறை வச்சிடுறான். கணவனை பிரிஞ்சிருக்கிறது, அப்புறம் வரக்கூடியதெல்லாம் உங்களோட கதை சம்பவங்கள்லாம் எவ்வளோ துயரங்களை திருமால் ராமனாக பிறக்கிறார், மனிதனாக பிறக்கிறார். அந்த மனிதனாக பிறக்கிறார், மகாலட்சுமி தாயார் சீத்தையாக பிறக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ துன்பங்கள் வருது. அந்த துன்பங்கள் துயரங்களை எப்படி நீக்கி இறுதியில் ஒரு மகிழ்ச்சிகரமான இது கிடைக்கிதுங்கிறதுக்கு இந்த சுந்தரகாண்டம் ஒரு இது. இந்த ராமாயணத்திலேயே சுந்தரகாண்டம் ஒரு திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுங்க. இந்த சுந்தரகாண்டத்தில் தான் ராமர் வந்து அனுமனை சந்திக்கிறாரு காட்டுக்குள்ளே. ராமனுக்கே ஒரு தைரியம் கொடுத்த காண்டம் இந்த சுந்தரகாண்டம். நம்முடைய மனைவியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற தைரியத்தை யார் மூலம் அனுமனை பார்த்த பிறகு அவருக்கு கிடைக்கிது. ராமனுக்கே ஒரு தைரியத்தை கொடுத்த காண்டம் சுந்தரகாண்டம். அதே போல் சீதா மாதாவுக்கும் அது வரைக்கும் ஒரு மாதிரி மன சோகத்தில் இருந்த சீதா மாதாவுக்கும் அனுமனை பார்த்த பிறகு கண்டிப்பாக நாம் பிரிந்த நம்முடைய கணவனை சேர்ந்தடைவோம், நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த சீதா மாதாவுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சு இது பண்ணது எல்லாமே இந்த சுந்தரகாண்டத்தில் தான். அதனால தான் இந்த சுந்தரகாண்டத்தை எல்லோரும் படிக்கணும். படித்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், இருக்கக்கூடிய துயரங்கள் விலகும், எல்லா விதமான ஒரு துன்பம் துயரம் மனக்கவலை எல்லாமே விலகி நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி ஒரு அழகிய பகுதி இந்த சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய அனுமன் தான் எல்லாத்துலேயுமே அழகு. நம்ம இந்த சுந்தரகாண்டத்துக்குள்ளே போய் சில பல பகுதிகளை பார்த்து ஒரு பரவசம் அடைகிறதுக்கு முன்னால் அந்த சுந்தரகாண்டத்தினுடைய நாயகன் மட்டுமல்ல, இந்த ராமாயண காவியத்தினுடைய உண்மையான ஹீரோ நாயகனே அனுமன் தான் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. சின்னஞ்சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனுமானுடைய அத்தனை செய்கைகளும் பிடிக்கும். அவர் தான் ராமாயணத்தின் உண்மையான நாயகன் சொல்லுவோம். அவரால் அந்த சுந்தரகாண்டம் பெருமை அடைகிறது. அந்த அனுமனுடைய வீர தீர பராக்கிரம செயல்களும் அவருடைய தன்னலமற்ற தியாகமான ஒரு உணர்ச்சிகளும் தன்னலம் பேணாத பிறநலத்தை மட்டும் விரும்பக்கூடிய பண்பும் ஆற்றலும் ஒரு அந்த கேரக்டரை மிக உயர்ந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அனுமன் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு பிரம்மச்சாரி அப்படின்னு நினைவு வரும். அனுமன் பிரம்மச்சாரி, அதுவும் பிரமிக்க வைத்த பிரம்மச்சாரி, நல்ல குணநலன்கள். அவர்கிட்ட இருக்கிற வலிமை யார்ட்டையுமே கிடையாது. ஆனால் அவ்வளோ வலிமை இருந்தும் அவர்கிட்ட இருந்த ஒரு பண்பு என்ன தெரியுமா? படோபம், அந்த அகங்காரமெல்லாம் கிடையாது. அதுதான் அங்கே பெருசு. இவ்வளோ பெரிய வலிமை இருந்தாலும் அங்கே ஒரு அகங்காரம் கிடையாது, தான் தான் வலிமை உள்ளவன் கிடையாது. பணிவு, அவர்கிட்ட இருக்கிற பணிவு யார்ட்டையும் கிடையாது, அவர்கிட்ட இருக்க வலிமை யார்ட்டையும் கிடையாது. அவர் சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லு புகழ்வாங்க. நாணயம் மிக்கவர், நாணயம் ரெண்டும் வேறுபாடு. இந்த நாணயம் சொல்வளம், சொல்லின் செல்வர், யாரையுமே கடிந்து பேச மாட்டார், யாருடைய மனம் புண்பட மூடி பேச மாட்டார், எடுத்த உடனே தான் வலிமைன்னு சண்டைக்கும் போக மாட்டார். அதாவது அப்படிப்பட்ட ஒரு வலிமை இருக்கவங்ககிட்ட ஒரு பணிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணிவை தான் பாராட்டணும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும். இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இது. அவ்வளோ பெரிய வலிமை மிக்க அனுமான்கிட்ட எந்த அகங்காரமும் கிடையாது.
அதற்கான சில பல கதைகளும் இருக்குது. நம்ம அனுமானுடைய அந்த கதைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அவருடைய வீரதீர செயல்களை கொஞ்சம் ருசி சுவை பார்த்து அதற்கு பிறகு இந்த சுந்தரகாண்டத்துக்குள்ளே நுழையும். இந்த சுந்தரகாண்டத்தில் தான் அனுமன் வந்து ராமன்கிட்ட வந்து சீதையை போய் பார்த்துட்டு வந்த பிறகு சொல்லுவார். சீதையை போய் பார்த்துட்டு திரும்பி வந்து ராமன்கிட்ட கண்டேன் சீதைன்னு சொல்லுவார். அது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவர் சொல்லுவார், சீதையை கண்டேன், அப்படி ஒரு கற்புக்கரசியை நான் உலகம் பார்த்துட்டு கற்புக்கரசியினுடைய பண்பை பற்றி புகழ்ந்து பேசிட்டு, அந்த சீதையினால் உனக்கு பெருமைன்னு அனுமான் வந்து ராமன்கிட்ட சொல்கிறார். அந்த சீதையினால் உனக்கு பெருமை, சீதையினால் தான் ராமனுக்கு பெருமைன்னு அனுமானே ராமன்கிட்ட சொல்கிறார். அது இந்த சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பு. அந்த அனுமானுடைய சிறப்பு இருக்கு, அதை வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஒரு பகுதி போகிறார், பல பகுதிகளில் சொல்லலாம். இந்த சுந்தரகாண்டத்தில் அனுமனுடைய சிறப்பை ஒரு அறிமுகமாக வச்சுக்கிட்டு தொடர்ச்சியை வச்சுட்டு இனி வரும் சில பகுதிகளில் சுந்தரகாண்டத்தினுடைய உட்பு வந்து சிலவற்றை நாம் பார்க்கலாம். அனுமான் வந்து அசோகவனத்தில் போய் சீதா பிராட்டியை பார்த்து சந்தித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒன்றை பார்க்கிறார். சீதா தேவியினுடைய நெற்றியில் செந்தூர பொட்டு வச்சுருக்காங்க. அம்மா, நீங்கள் அணிஞ்சிருக்கிறீங்களே அந்த செந்தூரை பொட்டு, அதனுடைய மகிமை என்ன, அதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்குறாரு அனுமான். அதுக்கு சீதா மாதா சொல்கிறாங்க, இந்த செந்தூரை பொட்டு எதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது என்னை கரம் பிடித்த அந்த ராமன் அவருடைய நல்ல வாழ்வு, அவருடைய ஆயுசு, நீண்ட ஆயுசுக்கும் அவருடைய நீண்ட புகழுக்கும் இதை நான் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய நீண்ட ஆயுசுக்கும் நீண்ட புகழுக்கும் இதை நான் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க செந்தூர். அப்படியான்னு சொல்லிட்டு உடனே அனுமான் வந்து அன்னையிலேருந்து அவங்க நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க செந்தூரத்தை. அனுமான் என்னடானா தன் உடம்பு பூரா செந்தூரத்தை பூசிக்கிட்டான். தன்னுடைய உடம்பு பூராவே செந்தூரத்தை பூசிக்கிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுமான் சிலையிலாம் செந்தூரம் பூசியிருப்பாங்க, நம்ம அதை எடுத்துக்கிட்டு நெத்தியில் போடுறோம். அப்போ ராமர் மேலே அவருக்கு எவ்வளோ ஒரு பக்தி பாருங்கள். அதே அனுமன் இந்த சுந்தரகாண்டத்தில் பல இடங்களில் தன்னுடைய வீரதீர செயல்களை நிலைநாட்டி ராமன்கிட்ட வந்து ராமனுக்கு ஒரு சீதையை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்கிய ஒரு கேரக்டர் அனுமான் திகழ்ந்தாகும். நம்முடைய வாழ்க்கையிலையும் தினசரி வாழ்க்கையிலையும் மிக ஒன்றிய ஒரு கதாபாத்திரம் ஆகிட்டார். ஒரு முறை நானும் என்னுடைய மனைவியும் வடநாட்டில் பயணம் செஞ்சுட்டு திவ்ய தேசங்களை கண்டுட்டு திரும்பி ரயிலில் வந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எதிரில் ஒரு கிறிஸ்துவ நண்பர் அவங்க குடும்பத்தோடு வந்தார். அவர் கையில் ராமாயண புத்தகத்தை வந்து குறிப்பெடுத்துக்கிட்டே இருந்தார். இது ரொம்ப நேரம் பார்த்த என்னுடைய மனைவி கேட்டாங்க, ஆச்சரியத்தோடு அவரை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் உங்கள் வெளியில் சார்ட் ஒட்டியிருக்க அதில் பார்த்தா அவங்க கிறிஸ்துவ நேம் இருந்தது, நீங்கள் கிறிஸ்துவர்னு நினச்சிக்கிட்டேன், ஆனால் ராமாயணத்தில் உள்ள டீப்பாக படிச்சுக்கிட்டே வரீங்களேன்னு என்னன்னு கேட்டாங்க. ஆமாம், எனக்கு ராமாயணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதில் நான் ஒரு ரிசர்ச் ஆட்டம் ஒன்று எழுதுகிறேன், படித்து எழுதுகிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமான்னு என்னுடைய துணைவியார் கேட்டாங்க. நல்லா கேளுங்கம்மான்னாங்க. இந்த ராமாயணம் உண்மையாக நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு கற்பனை கதைன்னு நினைக்கிறீங்களா? கற்பனை கதைன்னு நினைக்கிறீங்களா அல்லது உண்மையான நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார் ஒரு பதில். கொஞ்ச நேரம் மௌனம் வந்துட்டு, அம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் இது கற்பனை கதையாக இருக்க முடியாது, உண்மையாக நடந்த நிகழ்ச்சியாக தான் இருக்க முடியும். ஏன்னா இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இடங்களையும் அதில் நடந்த நிகழ்ச்சிகள், நடந்த நிகழ்வுகளெல்லாம் ரெக்கன்சைல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த ராமாயணம் உண்மையாக நடந்த நிகழ்ச்சி அப்படி தான் நான் நம்புகிறேன். எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ராமாயணத்தில் வர அனுமான், சீத்தை, ராமர்லாம் ஒரு கதாபாத்திரமா அப்படின்னா, அல்லது கற்பனை பாத்திரமா அப்படின்லாம் சொல்லும்போது ராஜாஜிட்ட அதை பற்றி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன அழகான பதில், நீங்கள் கதாபாத்திரம் எடுத்தாலும் கற்பனை பாத்திரம் எடுத்தாலும் எதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ராமாயணத்தில் வர சீத்தை, அனுமான், ராமன் இவங்கள்லாம் இன்றைக்கு நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நம்மளோட ஒன்றிணைந்து விட்ட ஒரு அங்கங்களாயிட்டாங்க. அதுதான் உண்மை. அதுலேருந்து நம்ம மாற முடியாது. நம்முடைய தினசரி வாழ்க்கையில் ராமாயணம், அதில் வர்ற கேரக்டரான அனுமாரெலாம் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இந்த அனுமானுடைய புகழை நம்ம இன்னும் அடுத்த பகுதியில் தொடர்ந்து பார்ப்போம். சுந்தரகாண்டத்தையும் அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.
அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.